This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதால் மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக ஒவ்வொரு கட்சியினரும் போட்டி போட்டுக்கொண்டு தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரனுக்கு ஆதரவாக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், விருதுநகர் தொகுதி மக்களின் தலைமையில் விஜய பிரபாகரனின் திருமணம் நடக்கும் என கூறினார். எல்லாருக்கும் தெரியும், இன்னும் கல்யாணம் கூட ஆகல. தம்பி வெற்றி பெற்றவுடன் உங்க தலைமையில தான் தம்பிக்கு கல்யாணம். விருதுநகர் தொகுதி மக்கள் தலைமையில தான் விஜய பிரபாகரனுக்கு திருமணம் நடக்கும். 73 காசு தர்றாங்க. எவ்வளவு வேறுபாடு பாருங்க. சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்தை ஆதரித்து அமைச்சர் KR பெரிய கருப்பன் சிங்கம் புணரியில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது ஆடி தள்ளுபடி போல தேர்தல் தள்ளுபடியாக எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாயை பிரதமர் மோடி குறைத்துள்ளதாக விமர்சித்தார். மோடி தள்ளுபடி தேர்தலுக்கான தள்ளுபடி, இது எந்த வகையில் நியாயம்? மக்களை 15 லட்சம் தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போன மனுஷன் இப்ப 100 ரூபாயை குறைக்கிறார். நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ராசாவை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வாக்கு சேகரித்தார். செய்தியாளர்களை சந்தித்த அவர், அனைத்து கட்சிகளின் தேர்தல் அறிக்கைகளில் கொஞ்சம் எடுத்து பாஜக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருப்பதாக விமர்சனம் செய்தார். காலம் கடந்து எல்லா கட்சி தேர்தல் அறிக்கையிலும் என்ன சொல்லப்பட்டிருக்குது என்பதையெல்லாம் படித்து பார்த்து அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் எடுத்து சேர்த்து பாஜக தேர்தல் அறிக்கையை அதிலும் குறிப்பாக மோடி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். தேனி தொகுதியில் போட்டியிடும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், திமுக அமைச்சர்கள் மற்றும் அதன் நிர்வாகிகள் திமுக அதிமுகவுக்கு வாக்களிக்குமாறு கேட்பதாகவும், ஆனால் பயத்தின் காரணமாக குக்கருக்கோ தாமரைக்கோ ஓட்டு போடாதீங்க என பரப்புரையில் ஈடுபடுவதாகவும் விமர்சித்தார். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.